வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்கும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை 4 கீரி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிசுப்பு தன்மைலாம் போயிடும். போனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காவை திருவி இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.